நேரம் என்பது ஆன்ம உலகத்துக்கும் பூமிக்கும் நேரம் என்பது வித்தியாசம். இப்ப இந்த பூமியில நம்ம நேரத்தை எப்படி கணிக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஒரு நாள், ஒரு நாள் மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அத நேரத்த நம்ம இங்க மெஷர் பண்ணணும்ங்கிறதுக்காக, அத அளவிடணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அளவு. இங்க நேரம், மாதம், வருஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது ஒரு அளவுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த அளவ நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கும், திருப்பி மறைஞ்சு, திருப்பி உதிக்கிறதுக்கும் அதுக்கு இடையில 24 மணி நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க பூமியில நேரத்த காலம் எப்படி செல்கிறது என்று சொன்னால், நாம் இந்த பூமியில பிறக்கும்போது நமக்கு ஒரு பௌதீக உடல் இருக்கிறதுனால, அந்த உடல் வளர்ச்சிய நம்ம நம்ம பார்க்கலாம். அந்த உடல வச்சு நம்ம என்ன மாரி வளர்ச்சி அடையறோம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்போ குழந்தையா பிறந்து, வளர்ந்து, அப்ப முதிர்ந்த அ மு என்ன ஓல்ட் ஏஜ் அப்படி வருது. ஆன்ம உலகத்துல நேரம் அப்படிங்கிறது வேறு விதமாக, அதாவது ஆன்மாவுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் தான். ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடங்கள், அது ஞானம், அதோடு அவருடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, இந்த கான்ஷியஸ்னஸ்ல என்ன மாரி அப்படிங்கிறத பத்தி அது மூலமாகவும் தான் அவர்களுடைய வளர்ச்சிய நாம் அறிந்து கொள்ளலாம்.